துணையாக வந்தேன். இப்போ என்னை அப்படியே கறிவேப்பிலை மாதிரி தூக்கி ஓரமாக போச்சியம்மா. என் அம்மா இது வாசனைக்கு தூக்கி போடுவாங்க முதல்ல கறிவேப்பிலையே. சாப்பிடும் போது அதை எடுத்து ஓரம் கட்டுவாங்க. அது மாதிரி ஒதுக்கி. சரி, ஆபத்துனா ஒரு குரலை கொடு, உடனே வந்து அவுத்துடுறேன் பிச்சாவை. காத்து கருப்பு ஒண்ணு மெச்சு விடுவோம் வேணான்னு சொன்னேன். பேசி கேட்காத வந்து இப்படி மயக்கமா வீந்து போச்சு. நம்ம என்னடா செய்யுது? என்ன செய்யுது? ஆசை சொல்லி பாக்கலாமா? ஆசையா? ஆசையா கேட்க போறேன். ஆசையா கேட்க போறேன். என்ன தானே சொல்லிட்டு பதில் பட்டுன்னு ஏசுன்னு ஆளுக்கு ஒரு ஆசை சொல்லணும்டா. உன் கைக்கு செருப்பு எடுத்து போடுறாங்களா? கைக்கா செருப்பு போடுவாங்களா? காலுக்கு வழியில போடுறாங்களா? அப்படிலாம் சொன்னா வராதுமா. மூக்குக்கு கம்பளம் போடுறாங்களா? காதுக்கு மூக்குத்தி போடுறாங்களா? காது நேத்துக்காவும் அம்மா இங்க அருமையா மில் லீங்கு தறி நல்லா சிறப்பா ஓடுமா. படிப்பு ஒரு லீங்கு போடுறாங்களாம்மா பெராத்தனக்காரலாம். ஓ அதான் விடுமா. முன்னாடி எதை பார்த்தாங்களோ அதே சொல்லுமா. எதை பார்த்து அதே பாருமா. நீ அழுதா என் மனசு தாங்காதுமா. சொல்லுமா. நல்லா பாரு மாமா. பாக்குறேன் என்னடியம்மா. நல்லா நேரா பாரு. நேராவா? பட்டதுக்கு மேல அது போய் பார்த்துன்னு வரட்டுமா? போய் பாரு மாமா. என் தலையிட்டா இதெல்லாம் ஏதோ புது வீடு கட்டி டிஸ்ட்ரிக்ட் கல்யாண பூசணிக்காவை சுத்தி வச்சுக்கிறாங்க. அத போய் பார்த்து அத பாரு மாமா, அத பாரு மாமா. அது இல்ல மாமா, வேற எது? கீழே பாரு மாமா. எது தெரியும்? அதெல்லாம் நீ தான் எனக்கு குரு. இதெல்லாம் சொல்லி வச்சாரு மாமா. அவரோட கடையில் இருக்கிற முட்டாயாவது வாங்கி கொடுத்து அது ஓணுன்னா நான் என்ன பண்ணு. இவன் தான் நான் ஒன்றும் நம்பினேன். நான் என் பாய்ப்பு நான் அவருக்கு நான் போய் பேசணுமா? நான் போய் ஏன்னா உனக்காக கூட்டி கொடுக்குறது குரு கடாட்சம். மாமா உனக்கு அந்த வேலை அப்புறமா சொல்றேன் மாமா. இவர் பாட்டு எப்படி தெரியுமா? நானும் படுக்க மாட்டேன், பொண்ணாண்டி படுக்க மாட்டேன். நேரம் சாப்பிட்டு போய் வைக்க போறாரு, படிக்கிறாரு, போய் வைக்க போயிறாரு, மாரி போயிறாரு. எந்த விதத்துல நியாயம்? அந்த சாமியார் தான் பார்த்து மாமா. முடியல மாமா.
அப்பன் சொல்லக்கூடிய சிவபெருமான் ஆமா அவர் ஈட்டெடுத்தாரு ஆறுமுக கடவுளாக இருப்பாரா இவர் சண்முகனார் பாருயா சண்முக கடவுளாக இருப்பார் அவர் ஏன் இங்க வராரு 2 மணி வள்ளி தேவையானி விட்டு இங்க ஏன் வராரு 6 முகமாச்சே இவருக்கு இருக்குது ஒரு முகம் தானே வேணும்னா நான் என்ன பண்றது நீ இன்னும் கொஞ்சம் நீ கொஞ்சம் முயற்சி பண்ணு அதுக்கப்புறம் நான் பார்க்குறேன் நீ கொஞ்சம் முயற்சி பண்ணு ஆகட்டும் ஜெக்க எனக்கு எப்படி தெரியுமா எப்படி அப்படியே புடிச்சிடுமா ஆஹா யாரா வந்து பிரிங்களா அந்த ஓட்ட பிரிங்களா நான் அந்த சாமியார் பாத்திரம் நீ வந்து நடுவுல போடுறேன் ஒன்னே தெரியல பைக்கு போய் கணக்கு பிறாரு கடை பிறாங்க ஐயோ வேணும் நான் என்ன பண்ணுவேன் அவன் அரக்கறன்றாரு இவர் ஒருவேளை நம்ம எல்லாம் படித்தாரு பிரம்மதேவன் 4 கடவுளாக இருப்பாரா இவர் 4 முகம் இவருக்கு ஒரு முகம் தான் ஒருவேளை 3 முகத்தை பெயிண்ட் அடி குடுத்துட்டு வந்துட்டு பாரு மாமா அவர் இருக்க மாட்டார் மாமா அவர் இருக்க மாட்டார் அவர் ஒரு வீட்டுக்கு வராரு மாமா அவர் எப்படி தெரியுமா எப்படி
ஆமா எனக்கு யாரு பார்த்தாலும் சாமியார் மாதிரியே தெரியுது மாமா. மாமா எனக்கு யாரு பார்த்தாலும் அந்த சாமியார் மாதிரியே தெரியுது மாமா. அவெல்லாம் வேணாமா மாமா இப்போதான் சரியான வேலை மாமா. என்ன இது ஆமா என்ன இங்க மாமா சொல்லுமா மாமா கிழக்கு திசையில் தோன்றி மேற்கு திசையில் மறைகின்ற யார் தெரியுமா? சூரிய பகவான். ஆமா ஒருவேளை சூரிய பகவானா இருப்பாரா? அவர் எவன் வராரு சாயாதேவி உஷாதேவி விட்டு அவரெல்லாம் இருக்க மாட்டாரா? அவங்களாம் வர மாட்டாங்க. மாமா ஒரு நேரத்தில் காண்டகாபுரத்தை தகனம் செய்தாரு. ஆமா பாண்டவர் நடுப்புறது அர்ஜுன பெருமாள் இருப்பாரா? அவர் ஏன் வராரு அழகான சம்சாரத்துல விட்டு மாமா வேணும் மாமா. அட என்னடா ஏவா போச்சு எனக்கு அவர் வேணும் மாமா. நான் என்ன பண்ணுவேன் நீ அழுதா எனக்கு முட்டிட்டு வருமா மாமா நீ அழுதா எனக்கு முட்டிட்டு நீ அழாத மாமா. கல்ல தண்ணி மாமா அவர் இடத்துல போயிட்டு என்ன அவர் இடத்துல கூட்டி வச்சிருமா? அப்படியா ஒரு குட்டி வந்துக்குன்னு சொல்லிட்டு வரணும். மாமா உன்னை நாடி தேடி சரி அழகான குட்டி வந்து சொல்லிட்டு வா மாமா. சாமியார் எல்லாம் போனா எவ்வளவு பயபக்தியா போகுது மாமா பணிவோடு போன மாமா. பட்டு படிட்டு போயிருக்கோம் ஆகட்டும் போ மாமா. அப்பா நமஸ்காரம் நீ செய்கிறேன். உழைப்பது பெரிதல்ல, உன் மகனை இங்கே நிறுத்தி வை. எட்டு ஒரு பொண்ணு எலிக்குடிக்கு போறதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? அதே வரணும். எதற்காக வந்திருக்கிறாய் அப்பா? வெங்கடேசா என் கூட வர நல்ல புத்தி வரும் வர குடி கத்து வருவேன். ஒண்ணு நான் ஒண்ணு மொத்தம் கத்து வருவேன். மொத்தம் கத்து வருவாரு. இந்த புள்ளி இங்க நிறுத்திக்க, அந்த புள்ளி அங்க நிறுத்திக்கப்பா. செவடியாளுக்கு வந்து ஒன்றும் சாவாதிக்கிட்டாதான் எனக்கு குறையாது. யாதை காரணமாய் வந்தாய் கல்யாணம் பழகா? ஐயா அதை நாடி தேடி ஓடோடி ஒரு குட்டி வந்திருக்கிறது. ஆட்டுக்குட்டியா? இல்ல. கன்று குட்டியா? இல்ல. நாய்க்குட்டியா? இல்ல. பூனைக்குட்டியா? இல்ல. இல்ல பன்றி குட்டியா? இல்ல. வேற எந்த குட்டி? கைது குட்டி. மாமா எங்க வரதா மாமா? ஏறி வரதா குட்டிகா வரதா என்ன மாட்டுக்கு வரதா இல்ல சாவுக்கு வரதா முல்தமுக்கு வரதா என்ன? எல்லாம் அனுபவம் இல்லாத பேசிக்கிறதுலாம். மாமா அவர் எங்க வர சொன்னார் சொல்லு மாமா. நீ 10 ரூபா கொடுத்தா இவ்வளவு பதஸ்டம் வேணாமா உனக்கு? மாமா ஆமா நீ சொன்ன மாதிரி ஒரு குட்டி வந்துக்குதுன்னு. கைது குட்டியா? நாய் குட்டியா? பூனை குட்டியா? நீ பண்ணி குட்டி சொல்றதானே? கோய் குட்டியா? கோய் குட்டி தானே குஞ்சா? யோ கோய் குஞ்சி மாமா. கோய் குட்டியா? யோ குதிரை குட்டியா? சிங்கத்தின் குட்டியா? கேடி குட்டியா? புலி குட்டியா? அப்படின்னு சொன்னாங்க பாரு. என்ன போய் தொட்டில் தவிட்டு போட்டு விடுற போய் குச்சி காட்டுறது. அந்த குட்டி நான் இல்ல மாமா. இதுக்கும் அவர் வாட்டு பண்ணல மாமா. அவர் கூட்டி வச்சனா வச்சுக்கோ உனக்கு போலாம். பொண்டது பொழுது தரையா? ஆமா போனா போச்சு. பொண்டது உன பொழுது கூட இருக்கு. எவ்வளவு கவனிக்கணும். ஓ உனக்கு இந்த புத்தி தேவை இந்த வயசுல. எனக்கு அவர் கூட்டு வே மாமா. இப்ப போய் வரம்பு மாமா இன்னும் இருக்கிறதப்பா, உடம்பை கடிக்காது. அதெல்லாம் இதெல்லாம் வஞ்சனை வைக்க கூடாது சாமி. சரி என்ன வஞ்சனை வச்சா நம்மளுக்கு சரி, எதற்காக வந்திருக்கிறாய்? உங்களை நாடி தேடி ஓடி உன் மீது விருப்பப்பட்டு ஒரு குழந்தை வந்திருக்கிறது ஐயா. மாதவா, அத்திரங்கர் எழுந்தறியது அத்திப்பட்டு. ஆமா இங்கே மகாபாரதத்துல தான் இந்த புனிதமான ஒரு காட்சி நடக்கும். அத்தினா யானை கூட ஒரு பேர் உண்டு, அத்தின்னா. அப்ப ஆதில யானை கட்டி வாழ்ந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் அத்திப்பட்டுன்னு வச்சுக்கிறாங்க. இருக்கலாம். அந்த வேதவதியின் கர்வத்தை அழைக்கவே அத்திரங்கராக இங்கே சயனித்தார். ஆமாமா அது ஒரு கதை. ஆமா எந்த கதைக்காக வந்திருக்கிற என்ன விஷயம்? ஒரு குழந்தை வந்திருக்குது. இது புண்ணிய சரித்திரம். ஆமா இதை பார்க்க எத்தனையோ தாய்மார்கள் குழந்தையோடு வந்திருக்கிறார்கள். நான் பெற்ற பாக்கியத்தை குழந்தை புண்ணியம் அடைய வேண்டும். அடையணும். அந்த அம்மா தூங்கிட்டு இருக்குது, அந்த குழந்தை எழுந்து வந்துட்டு இருக்குது. பெருதுக்கார யார் என்ன இப்ப ஒப்பாச்சிருப்பான் யார் குழந்தை கேட்டு அங்க போனா அதுக்கு பதில் சொல்ல முடியல. இங்க வந்தா அவர் என்ன சொல்லிருப்பாரு? ஒரு வேலை நாங்க தான் அவர் சொல்லிருப்பாரு. எங்க ஆத்துக்கா மாமா எங்க வர சொன்னாரு? என் ஸ்கூலுக்கு வர சொன்னாரா? பள்ளிக்கு வர சொன்னாரா? பாரதிக்கு வர சொன்னாரா? எங்க வர சொன்னாரு மாமா? தலைமலை வச்சு மூடு.
மாமா எனக்கு பிடிச்ச இடம் கரும்பு தோட்டமா அதெல்லாம் இல்லம்மா. இல்ல மூங்கில் தோப்பா நீ வேற மாமா என்ன சொல்ற? என்ன எங்க வர சொன்னார் மாமா புண்ணிய சரித்திரம் அச்சர தவசம் வச்சிருக்கிறாங்க. ஆமா தாய்மார்கள் வந்திருப்பார்கள், குழந்தைய தூக்கிட்டு வந்திருப்பாங்க. அந்த அம்மா தூக்க வந்துட்டு தூக்கிட்டு இருப்பாங்க. குழந்தை எதோ நந்து வந்துட்டுக்குது, எடுத்து போய் தண்ணி தொட்டில் விடுற விளையாடி கிடக்கட்டும். ஏன் போற தண்ணி விடுறது தானே அச்சு மூடுமே, அங்கேயே அதோட முயற்சி சேர்த்து கூட மாமா நீ இது மாதிரிலாம் பண்ண எனக்கு அவரு வேணும் மாமா. நீயே போய் பாரு, என்னால முடியல மாமா. இதுவும் ஒரு வாட்டு பண்ணல, இந்த ஒண்ணு சொல்லிட்டு வா மாமா தெளிவா. என்ன மாமா உன்னை நாடி தேடி அழகான மங்கை இப்பதான் 16 வயது மங்கை. 16 வயசு எடுக்கா? யோ உனக்கு 16 ஆகுது, எனக்கு 16 வயது மாமா. கண்ணு கிடையாது பெண். அவர் வந்து என் இடத்துல ஆமா அவரு ஒரு முத்தம் தான். நான் போய் சரி சொல்லிட்டு வா போ. யாரு பாரு எனக்கு 53 தாண்டிச்சு. 16 வயசு செத்து சிலை போல அவ்வளவு அழகு. என்ன ஒன்னும் குச்சி விட்டே வெளியே வரல. நீ வந்து தான் அங்க சீல் பிரிக்கணும். அதனால எங்க அக்கா விட்டு போன நம்ம சிலுவாயான்றாரு. நான் என்ன பண்றது? நான் சொல்லிட்டேன் 16 வயசு. உங்கள் அழகை கண்டு நான் மிதமெல்லாம் மோகம் கொண்டு விட்டேன். என்னை கட்டெடுத்து ஒரு முத்தம் தாருங்கள். எங்க பாருங்க சுவாமி? உலகிலாதி பரமனை பரமனை
வேண்டும் என்று சென்று கொண்டிருக்கிறேன். எனக்கு வழிவிட்டு அப்புறம் நில்லு தாயே. எங்க போறீங்க? மறுபடியும் வேலைக்காக சொல்லுகிறேன். சுவாமி நில்லோ நில்லோ முடியே நானும் வாரேன். நில்லோ நில்லோ முடியே. நில்லோ நில்லோ முடியே நானும் வாரேன். நில்லோ நில்லோ முடியே. நல்ல ஒரு குள்ளல் பல்லழகை கண்டேன். நல்ல ஒரு குள்ளல் பல்லழகை கண்டேன். அல்ல துணைவோ கூட அந்த மிகவும் உங்களை கண்டுவிட்டேன். கல்லையே உருகுடவர்கள் நீங்கள் காட்சியளிக்கின்றீர்கள். என்ன நில்லும் என்று சொல்லுகிறாயே தாயே. நான் எங்கே செல்லுகிறேன்? பெரிய மோசமாச்சு. எதற்காக செல்லுகிறேன் தெரியுமா அம்மா? அம்மா சரியா தவுந்து. நான் சொல்வதை நன்றாக கேளம்மா. சொல்லுங்கள் சுவாமி. கவனித்து பாரம்மா. சாமியாரே, நான் எதற்காக செல்கிறேன் என்று புரியும். நியாயம் போது விவகாரம் போது இல்லையா? விரும்பி போனா விலகி போகும், விலகி போனா விரும்பி வரும். சரி. நீ விலகுற, அது விரும்பி வருது, அதெல்லாம். அது பாகத்துல வீழாது. இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும் போது நான் சுத்தண்ணி காய வைக்கிறேன். போய் அப்படி வீந்து அப்படி யாரு எனக்கு இதுலெல்லாம் துட்டுல வேணும் கொடுக்கணுமா? ஐயா 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 ஐயா. தேவசேரிக்கு வா. ஐயா, வா, ஐயா. என்னப்பா வேணும்? ஒரு 1000 பையன் இருக்கு கொடு. என்னது? தவுசு மட்டும்தான் நீ. 1000 பையன் இருக்கு. தவுசு. பணம் இல்லையே. ஒரு 25 பைசா கூட. ஐயா, ஐயா, இல்லையே ஒரு 5 பைசா ஆகுது. இது பாரு, பாரு. இது ஒரு 5 பைசா ஆகுது. ஏம்பா? ஐயா, மாமா இரு இரு. நான் உன்னையே கேட்கிறேன். 5 பைசா காணாதே நீ. 10 பைசா பண்ணாதே நீ. கம்பெனி உரிமையாளர்னு போட்டுக்கிறீங்க. எப்போது 5000 10,000 வச்சுக்கிட்டாங்க. நீ வீட்டுக்கு எவ்வளோ வரும்? இப்ப உனக்கு 500 ரூபா கொடுத்து உதவி செய்யணுன்ற எண்ணம் இருக்குது. அவருக்கு இல்லையே, என்ன செய்யறது? எவ்வளோ ஓடும்? எடுக்கு பார்க்கலாம். எவ்வளவு வேணாப்பா? எடு. நீ ரெக்கால காப்பி நீ கம்முன்னு உனக்கு எவ்வளோ ஓடும்? எடுக்கு பார்க்கலாம். கம்யூனிட்டி நோட் எங்கே போய் பூந்துங்கன்னு தெரியல. மாமா கீஞ்சி கீஞ்சி போட்டு போகுது. ஒரு 1.5 ரூபா கூட. இவனே மேல் ஜோபினா கை விட்டா அவர் பட்டன் சொல்றாரு எண்ணி போகணும். ஐயா, சுவாமி உங்களை கண்டுவிட்டேன். கல்லையே உருகுடுவீர்கள். கல்லை உருக்கு முன் பல்லழகை கண்டு பல்லழகு முத்துவரத்தை கண்டுவிட்டேன். கொண்டாங்க. உங்கள் மீது அளவில்லா ஆசை கொண்டுவிட்டேன். நான் சொல்வதை கேளுங்கள் தாயே. நில்ல, நில்லுங்கள் தாயே. வாணி மாறிட்டு, வாணி மாறிட்டு, வாணி மாறிட்டு, நீ வந்தடி கொள்ளையே. ஐயா,
நீ வேசாம போமா. பேசாமல் போவாதே நாக்கில் போய் பெண்ணு சொல்லுங்கள் ஐயா. ஏன் சுவாமி தலை வைத்து என்ன தலையில காண வேண்டும் என்று தள்ளுகிற நேரத்திலே இந்த பொல்லாத பெண்பாவா என்னுடன் போராடுகிறது. அதனால கை வைக்க தலைவலியா காட்டின்னு அதற்கு நீ துணை போகிறாயே. என்ன தலைவலி மண்ட எனக்கு ஏனப்பா திருநீர் சேதலம் பண்ணிக்கின்னு தலையில தண்ணி அறி தலைவலிக்குது கட்டி பாக்குறேன். எனக்கே சொல்ல எங்க அக்கா விட்டு போனாண்டு தாயலுக்கு நீர் இருக்க எனக்கே தலைவலி வரப்போகுது. தைலம் அதல்ல நீங்க ரெண்டு பேரும் எனக்கு தொலை பாட்டுக்கு பாரு. இந்த தலைவலி தான் நான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன், எப்பேர் கூட சாமியார்லாம் கவுந்து போறான் அந்த கணத்துல. அதனால நீ என்ன பெரிய சாமியார் நினைச்சிட்ட, எப்பேர் கூட சாமியார்லாம் கவுந்துடுறான். இப்பேற்பட்ட பெண்ணை அனுப்பி என்னுடன் பாராட வைக்கிறாயே. அந்த விதியை நினைத்து நான்
நம்ம இதை படித்தார் யார் தெரியுமா? பிரம்மதேவன். காட்டுறாங்க. நம்ம எல்லாம் படித்தார் யார் தெரியுமா? பிரம்மதேவன். அவர் ஒரு நேரத்தில் திலோத்தமன் சொல்லக்கூடிய ஒரு பெண்ணை படைத்தார். உலகத்தில் இருக்க பெண்கள் அழகத்தில் கடவுளர்ந்து ஒரு திலோத்தமை படைச்சாரு. படைத்தவர் யார்? பிரம்மா. தந்தை. ஆமா, படைக்கிறவங்க தந்தை தான். தந்தை ஸ்தானம். ஆமா. அந்த பெண்ணின் மீது ஆசைப்பட்டார் பிரம்மதேவன். ஆமா, அவரை விட நீ பெரிய சாமி. பெரியசாமிமா என்னை கட்டி எடுத்து முத்தம் கொடுக்குறேன் இல்லைங்களா? ஆமா, ஓடுறாங்க. இவர் தொத்தி ஓடுறாரு. நல்லதுக்கு அந்த அம்மா ஓடாங்க, சொர்க்கம் வருது தப்பிச்சு. ஆமா, தப்பிச்சு அந்த அம்மா உள்ள போட்டாங்க. அக்குறுப்பு பண்ணாரு பாரு. போன உடனே அந்த சொர்க்க வாயப்படி மூஞ்சி மூடி கதை தாளிட்டுது. அந்த வேகத்தை போய் இச்சாரு பாரு. தலையில அடிப்பட்டு ரத்தம் வந்துட்டு பாரு. அது ரத்தத்தை எடுத்து ஒரு கலசத்துல வச்சாங்களா? அந்த கலசமா முடிவு ஒரு புள்ள பிறந்ததா? இதெல்லாம் எவ்வளவு உபகாரம் நடந்தது பாரு. தேவரே அப்பர் ஒரு தேவரே பிள்ளைகார செய்யறாரு. செஞ்சாரு. நீ நல்ல சாமி. சாமி நீங்களா பெருசாமி செய்யலாம்பா. நான் இல்லப்பா. இந்த கூசல் போற வேலை வச்சுக்காத. வந்தமா பாய் போட்டுமா. ஆமா, கௌரி என்னால முடியாது. உனக்கு இறக்க வேணாம், என் மனம் தாளாதுமா. விசிறமா உனக்கு விசிறமா காத்து வந்தமா. இங்க வாயா. என்ன தாய் என்று சொல்றாரு. இது கிட்ட வரும்போது 10 பீஸ் போன மாதிரி நினைக்கிறேன். மாமா தாய் என்று சொல்றாரு. ஆமா, குழந்தை என்ன பண்ணும்? மூடிமா, நான் நெகிட்டு போடுறேன். அதுதான் மாமா. ஆமாமா, குழந்தை என்ன பண்ணும்? 2 சரஸ்தால் பால் கொடுப்பார்கள். ஆமா, நான் நிக்கிறேன். அப்படியே நிக்கிறேன் மாமா. மூடுமா, எனக்கு ஒரு மாதிரியா மாமா. அவரு கூடு மாமா. எனக்கு பைத்து மூச்சு போட தெரியுமா? இந்த பாரு மாமா, உனக்கு போனா போது உனக்கு ஒரு 10,000 கொடுக்குறேன் மாமா. அந்த ஏரியா வருஷம் மாமா. இப்படி 10 அப்படி ஏந்துடு. 10,000மா மாமா? நீயா? அப்படி 10 அப்படி ஏந்துட்டு மஞ்சா தண்ணி தெளிச்சுக்கினு காலைல இப்படியே போக சொல்லு. அப்படியா? நீ உடம்புல நீங்க மஞ்சா தண்ணி தெளிச்சுக்கிட்டா பட்டுமா ஏந்து போயிட்டே இருக்கணும். இப்படி தெளிச்சா ரொம்ப இதுவாயிடும். அப்படி தெளிச்சு விட்டுறேன் ப்ளீஸ். வசந்தத்தில் ரொம்ப மங்கி மனம் மொழி மிசால போட்டுக்கிறாங்க ஒரு வருஷம். உனக்கு திருமணம் ஆகிவிட்டதா? ஆனா என்ன இல்லாதோடு சுகமாக இருக்கிறாயா? 150 ரூபா 5 கிலோ அரிசிக்கு ஒரு அது வேஸ்ட் கொடுத்து ஆபரேஷன் பண்ண தப்பு. ஆனால் நம்ம பீஸ் கிடையாது. எப்படியோ ஒரு மருந்து கிடையாது. பொங்கி போறதுக்காவது ஒரு ஆள் வேணும் இல்ல? இந்த அம்மாவை நீ திருமணம். ஐயோ, நான் கட்டி நான் என்ன அறிமுகமா போறேன். நமக்கு எந்த விவகாரம் கிடையாது. விவகாரம் கிடையாது. வா மாமா, ஒரே ஒரு வாட்டி
நான் தான் உள்ள கோசம் பேசிக்கிறேன். அவர் வேணும். நான் என்ன பண்ணி ஆய்வு எடுப்பேன்? மாமா கொஞ்சம் கொஞ்சமா தான் படி வைக்கணும். கம்ப்யூட்டர் நீ ஒரு பூனாவில இருந்து வந்தியே அது வந்துட்டு பாத்தியா? இந்த புடவை இதே கட்டி கட்டக்கிறேன் பா இவருக்கு தான் கணிப்பினா வந்துட்டு அது என்ன மாமா அது அரியாத பொண்ணு பார்த்தோன்னா பட்டுன்னு எழுந்து வராது. இது புடியா? கிட்ட வந்தோன்னா குளிர் கொஞ்சம் குறைஞ்சிருக்குமா இப்போ உனக்கு? மாமா இது புடி மாமா. இப்ப ஞாபகம் வரல உனக்கு? அங்கிருந்து வந்தியே கலர் கலராக புடவை ஏதாவது கொத்துனேன் வித விதமா அதே தான் இது கட்டக்கரையில் இருக்குது. இதுல மயங்கல அவரு. இதுல வந்து வேலை மாடு வசிய மாடல அவரு. நான் மாடா நானு அது அது காளை மாடு. மாமா இப்ப என்ன பண்ணோம்? சாட மாத்திட்டு வரணும். அவ்வளவுதானே? பாபாயில் ஆகிடுறானே மன்னா ஓடுறானே. ஐத்தான் என்னை கொஞ்சம் பாருங்கள். யாரு? நான் சொக்க வைக்க சுந்தரி. இன்னொரு பேர் இருக்கிறதே என்ன? சொப்பன சுந்தரி உள்ளரடியா இருக்கிற நான் ஒரு சொப்பன சுந்தரி. அழகையில் அணைக்கும் போது இந்த மாதவா, நான் மாதவன் இல்லை, மாதவன் ஆடுவோம். சொல்லதை கேளப்பா. ஒரு மனிதன் பெண்ணாத்திலே மூழ்கி கண்டுபிடிச்சாரு வந்தால தெரிகிறது. பெண்ணாத்திலே மூழ்கினால் என்ன ஆகும்? என்ன ஆகும்? பேதம் அங்கம் குறைந்து போகும். அங்கம் குறைந்த காலத்திலே அண்ணவா வசிச்சப்பா அப்படின்னு அழுது கொண்டிருக்கிற போது அடப்பா நீ பண்ண கர்மம் தாண்டா உன்னை சூழ்ந்து நிற்கிறது, காட்சி போன இந்த கர்மம் நிற்கிறதுன்னு சொல்லி அனுப்பினாராம் பெரியவர். அவரு போய் என்ன பண்ணாரு? வயதான காலத்துல இனிமேல் பெண்ணாச்ச மறந்துடலாம், காட்சி போனா அதெல்லாம் ஒண்ணு மறந்துடணும், அந்த தளத்தின் ஐதீகம். சரி நம்ம பெண்ணாச்ச மறந்துடலாம் அப்படின்னு அங்க குளத்திலே இறங்கி மூழ்கி எழுந்த போது அங்க ஒரு பெண்ணாளர் எழுந்து ஐயா என் காம விரதத்தை தீர்த்துட்டு அப்புறம் தலைமுறை முன்ன போய் அந்த கர்மம் நிக்குது. அதனால எதுக்கு பண்ணாரு? கர்மத்தை தொலைக்கும். ஆனா அங்க என்ன வந்தது? அதான் வந்து நிக்குது. அதுபோல் நான் பெண்ணாசை எல்லாம் விருத்தி சிவனாசை பெண்ணாசை வெறுப்பவன் பூமிக்கு பாரம், இருப்பதை விட வேஸ்ட். உன்னை எருமாடு திருமாடு என்ன மெச்சி முடிச்சா? காலகண்ட திருநேத்ரா காலகண்டனா? காலகாலம் உண்ட நீலகண்டா எச்சைவே சிவா சிவா மகானகர மாமா என்ன சேவ சேவான சிவ சீரா கூறு அதிகமா போச்சுன்னா வண்டி கூடாது. கூறு அதிகமா போனா வண்டி போடும். வருகிறேன் நான் ஆகிடுதானே மன்னா
எப்போ வரும் மாமா மாமா யோ, எனக்கு அவர் தான் வேணும், நீ எல்லாம் வேணாம். தள்ளி நில்லு. அவ்வளோ அநியமாகிறேன் நான். மாமா இவ்வளவு நேரம் வேணும். இந்த பாரு நான் மேலாட்டமா போறாள் தானா? மாமா. ஐயா சாமன தேக சிங்காரா அப்படியா? இந்த அம்மாவை அழைத்து கொண்டு போகிறாயா கொடை போயிருக்கு. இன்னும் அழகாக போன வருஷம் அத்திப்பட்டு அதே மாதிரி அங்கே இருக்குதுங்க. கார்னி தேவன் அந்த திருவள்ளங்காட்டாண்ட போன வருஷம் பாட்டு வரும்போது ஒரு நாளைக்கு ஒரு சேலை வரும். எடுத்து வைக்கணும் முன்னாலே நான் சிவனேன்னு கிடக்குறேன். எனக்கு ஞாபகம் பண்றாரு அப்பப்போ வீட்டுக்கு போக சொல்லி போயினே இருப்பேன் வண்டி நீ எடுத்து. போய் தான் என்ன பிரயோஜனம் இருப்பா பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா அவுட்டு போட்டு உள்ள போற என்ன பாவமா. இப்பதான் மாமா கரெக்டான வேலை இருக்கிற நீ. மாமா இந்த பொடியில ஒரு மயங்கி விடுவாரா? இது கூட பயங்கல டிஸ்மிஸ் பண்ணு இந்த பொடி. இதுவும் டிஸ்மிஸ் பண்ணுமா? வேற வேற மாதிரி. மாமா இவர் பாரு மாமா, நீ அந்த கதையா பாக்குறேன். மாத்துமா இது இது இப்ப சரியில்லை. இது சரி நீ சரியில்லையா? கால் அடிக்கிற மாதிரி இருக்குது. மாமா ஏழு ஆகிடுதானே முன்னா மாமா ஏழு ஆகிடுதானே முன்னா சிவபெருமா 19,000 இது என்ன அவதாரனே தெரியும். என்ன அவதாரம் என்ன தெரியும். கொஞ்சம் பாரு சாமி மீது உனக்கு கூடவா கருணை இல்லை சாமி கொஞ்சம் பாரு சாமி. அதுவும் இருக்கிறார் ஐயா வா மாமா. நாளில் வேறு என் பக்கம் வராது. ஐயோ அவரை எப்படியாவது கொஞ்சம் கூட்டி வச்சிருமாமா வரவங்களாம் எனக்கு இந்த வேலையா விடுவாங்க. குழந்தை எவ்வளோ ஆளாலும் என்னை பாராய்
பார்த்து சொல்றீங்களா? நன்றாகத்தானே இருந்தாய். பைத்தியமா போச்சு பைத்தியம். பைத்தியம் ஆயிடுச்சு சாமி. தகாது இது. டேய் டேய் சென்று விடுங்க. அதான் பையா. மரியாதையா போ. மரியாதையா போடா. கொண்டா பின்னாடி நான் கவனிக்கிறேன். நீ ஒண்ணு கவனிக்க வேணாம், நீ போ. அப்பா சாமியாரே சாமியார் அந்த குழந்தைக்காக எத்தனை குழந்தைங்க கஷ்டப்பட்டு பத்தியா இவ்வளோ கஷ்டத்தை வாங்குறே உனக்கு நியாயமா? இங்க போ கும்பிடாத அங்கே போனா உனக்கு புண்ணியம் கிடைக்காது. இதை கும்பிட்டு போ முதல்ல. இதை கும்பிட்டு போ. சுவாமி நீங்க இப்படி செய்த நியாயமா? நீங்க மாமா தென்மதுரையிலே நின்று பாண்டி நாடு அங்கங்க போனீங்க. நாகக்கண்ணி சித்ராங்கரி சுபத்ரி என்று சொல்லக்கூடிய பெண் அங்கங்க போய் அங்கங்க ஆடி மாசம் வேறையாட்டம் அங்கங்க ஒன்று நட்டு வந்துட்டு அது வந்து மரமா நிக்குது. அங்க போய் ஒரு முள்ளு குத்து வந்து எல்லாமே இருக்கும். முள்ள வேணாங்க ஒரு ஜான் புள்ள குத்துட்டு போய் அம்மா உனக்கு என்ன காத்து வீசுகிறது? மன்மத பானத்தாளி படி பேசுகிறார். வீசு மதன் வாழையே வீசுமதி வாழையே சுவாமி என்ன சொல்லுகிறார்?
படியாதுன்னுவாங்க நியாயம் போது விவகாரம் போது என்ன வந்த குழந்தை அவ்வளோ செப்பு சிலை போல் அவ்வளோ அழகா இருந்துச்சு. ஒரு 90 வயசு கிழங்கு இருந்தா காட்டி இருந்தா அது வைக்க விடுற மாதிரி ஒதுரிக்கும். நீ ஒண்ணுமே இல்லாத இது மாதிரி ஆச்சுட்டு நியாயமா எந்த நேரத்தில் எப்படி இருக்குமோ அந்த நேரத்தில் அது நினைத்தாதான் அதில் வெற்றி பெற முடியும். அந்தம்மா பக்கம் இல்லை உன் பக்கம் தான் இப்போ நான் ஆகினாலே எடுத்தேன் பானத்தை தொடுத்தேன் பயந்து ஓட்டாங்க. இடம் தெரியாமல் சென்று அந்தம்மா வரத்துக்குள்ள நானும் சேர்த்து விட்டு கிளம்பி நீங்க மறந்துட்டீங்க. நான் மறந்தாலும் அவர் மறக்கல. என்னை நீ மறந்தாலும் உன்னை நான் மறக்க மாட்டேன். நான் மறவாது அருள் புரிவாய் கண்ணா. இன்னும் அத்திப்பட்டு கிராமத்திலே சார்ந்த திரு மேகநாத சித்தரையா அவர்கள் மேகநாத சித்தரையா அவர்கள் அவர் திருகரத்தால் இந்த நல்ல நேரத்தில் எங்கள் நாடகமன்றத்தின் ஆசிரியர் மேல்பேட்டை பெருமாள் ஆசிரியருக்காக 101 ரூபாய் வாரி வழங்கியிருக்கிறார். அத்தை பெரியாரும் வாழ வேண்டும் என்று எல்லா வல்லாங்கால பரமேஸ்வரி பிரார்த்தித்துக் கொள்கிறேன். ஜெயம் ஜெயம் ஜெயம். இதோ பார்த்தாயா மாதவா கிருஷ்ணா